இங்கிலீஷ் செம்மையாக பேசுகிறதுக்கு ஒரு சைக்காலஜி டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை இங்கிலீஷில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அது கற்றுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். அந்த ஸ்டோரி பார்த்துட்டு அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் எப்படி என்ன கற்றுக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எனக்கு சின்ன வயசில் என்னுடைய ஸ்கூலில் என்னுடைய டீச்சர் எனக்கு சொன்ன ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் பல விஷயங்கள் கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது இங்கிலீஷ் கற்றுக்கிறது எப்படி, அந்த லெசன் பார்க்க போகிறோம். ஸ்டோரி போகலாமா? ஒரு குரு இருந்தார். அவர் எப்படி பானைகள் செய்கிறது அப்படின்னு சொல்லித்தர ஒரு குரு. அவருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அந்த காலத்தில் பானைகள் செய்யறதுன்னா பயங்கர ஃபேமஸ். ஒரு தடவை என்ன பண்ணார்னா, அவர் ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அவர்கிட்ட சேர்ந்த அந்த பேட்ச்ல 2 குரூப்பா பிரிச்சார். ஒரு குரூப்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், இன்னொரு குரூப்ட இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். கொடுத்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கலாம் ட்ரை பண்ணார். முதல் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா, அடுத்த 6 மாசத்துக்கு நான் ஒரு புக் தரேன். எப்படி பானைகள் செய்யறது, எப்படி டிசைன்ஸ் மேக் பண்றது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அது எல்லாம் அந்த புக்ல இருக்கு. இந்த புக்கை படிங்க. நீங்க தரவா படிச்சுட்டு டெய்லி உட்காந்து டிசைன்ஸா போடுறீங்க. இந்த பானை பண்ணலாமா, அந்த பானை பண்ணலாமா, இப்படி ஷேப்ல மேக் பண்ணலாமா, இல்ல இவ்வளவு திக்கா மேக் பண்ணலாமா, டிசைன்ஸா மேக் பண்ணுங்க. உங்களுடைய டாஸ்க் அதுதான். 6 மாசத்துக்கு ஃபுல்லி இந்த புக்கை கரைச்சி குடிக்கிறீங்க, டிசைன்ஸ் மேக் பண்றீங்க. 6வது மாசத்தின் முடிவுல கடைசி நாள்ல பக்காவா ஒரு பானையை மேக் பண்றீங்க. அதுதான் உங்களுடைய டாஸ்க் கொடுத்தார். செகண்ட் குரூப்ட இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். நீங்க இப்படிதான் பானை செய்யணும், உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பானையை அடுத்த 6 மாசத்துக்கு பண்ணிட்டே இருங்க. யார் அதிகமான பானைகள் செய்யறீங்களோ அவங்க தான் வின்னர்ன்னு இருக்கார். இந்த குரூப் என்ன சொன்னாரு, யார் அதிகமான பானைகள் செய்யறாங்களோ அவங்க தான் வின்னர்ன்னு இருக்கார். முதல் குரூப் என்ன சொல்லியிருக்கார், யாரு பக்காவா சூப்பர் டிசைன் பண்ணி ஒரு பானை பண்றாங்களோ அவங்க தான் வின்னர்ன்னு இருக்கார். ஃபர்ஸ்ட் குரூப் ஒர்க்கிங் ஃபார் டிசைன், ஒர்க்கிங் ஃபார் பெர்ஃபெக்ஷன். செகண்ட் குரூப் ஒர்க்கிங் ஃபார் த குவான்டிட்டி. இவங்க பக்கா டிசைன், இவங்க வந்து பக்கா குவான்டிட்டி. 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனால் அந்த 2 குரூப்புக்கும் அவங்கவுங்க என்னென்ன டாஸ்க் கிடைச்சிருக்கு அதை ஷேர் பண்ணிக்கல. அவங்க டெய்லி விடாம பானைகளா செஞ்சு தள்ளுறாங்க. ஒரு நாளைக்கு 100 பானை, 200 பானை, 300 பானை செஞ்சு தள்ளிட்டே இருக்காங்க. இவங்க டெய்லி உட்காந்து எப்படி பானை செய்யறது, எப்படி பெர்ஃபெக்டா பானை செய்யறது, டிசைன்ஸ் படிச்சிருக்காங்க, டிசைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, டிசைன்ஸா வரைஞ்சு தள்ளுறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. 6 மாசங்கள் ஆயிடுச்சு. 6வது மாசத்து முடிவுல கடைசி நாள்ல கூப்பிடுறார். கூப்பிட்டு இன்னைக்கு இந்த குரூப்புக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். யார் வந்து பெஸ்ட் பானை செய்றீங்களோ அவங்க தான் வின்னர்ன்னு இருக்கார். ஃபர்ஸ்ட் குரூப்ல பானை செய்யறது தானே, நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு மண்ணை எடுத்து பானை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு ஷாக்கு. அவங்க இது வரைக்கும் மண்ணை கையில தொட்டதே கிடையாதா, பானை செய்யறது எப்படி அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. தடுமாறுறாங்க. டிசைன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கு, அந்த டிசைன் எப்படி கொண்டு வர்றது, பானையா கொண்டு வர்றது, தடுமாற்றம். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்படி பண்றதா அப்படி பண்றதா ஒன்றும் புரியாம முள்ளிக்கிறாங்க. செகண்ட் குரூப் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி டே தினம் 100 பானைகள் செஞ்சதுனால அவங்களால ஈஸியா டக்கு மண்ணேறா, அள்ளி போடுறா, பானையை செய்யறா, ஃபாஸ்டா பானை செஞ்சு அழகான ஒரு பானையை செஞ்சு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா முதல் குரூப்ல பானை செஞ்சே முடிக்கல. பானை செய்யறதுக்கான வழி எப்படின்னே அவங்களுக்கு தெரியல. காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் குரூப் நோ பிராக்டிஸ் அட் ஆல். எல்லாத்தையும் சும்மா ஜஸ்ட் தியரியா புக்ல படிச்சு டிசைன் போட்டு எல்லாம் பிரெயின்லேயே இருந்திருக்கு. ஆனா செகண்ட் குரூப் பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ், ஈஸியா செய்ய முடிஞ்சது பானை. இதே மிஸ்டேக்ஸ் தான் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்களும் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க, டெய்லி உட்காந்து புக் படிப்பாங்க, வீடியோஸ் பார்ப்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. பாசிவ் ஆக்டிவிட்டி மட்டும்தான் செய்வாங்க. ஆக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கவே இருக்காது. ஆக்டிவ் ஆக்டிவிட்டின்னா எது, ஆக்டிவா செய்யறது அது பேசணும். பேசுறது தான் ஆக்டிவ் விஷயம். பேசினா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளூவன்சி டெவலப் ஆகும். டே 1ல இருந்து பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃப்ளூவன்சி வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்ததுன்னா, எண்ணம் இருந்ததுன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் டே 1. அந்த பானை செய்யறவங்களுக்கு டே 1ல நல்ல பானையா வந்துச்சு வரல, ஜஸ்ட் தே ட்ரைடு. ஏதோ ஒரு பானை வந்துச்சு, ஜஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே திருப்பி ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் பெட்டரா வந்துச்சு. நெக்ஸ்ட் டே இன்னும் பெட்டரா வந்துச்சு. செஞ்சு 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 180 நாள் பிராக்டிஸ். 180வது நாள் முடிவுல பக்காவா சூப்பரா ஒரு பானை செஞ்சு
கொடுத்தாங்க குருகிட்ட. அதே டெக்னிக் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். முதல்ல பேசுறப்ப உங்களால நல்லா சரளமா பேச முடியாது, திணறுவீங்க, வார்த்தைகளுக்கு தேடுவீங்க. ஆனாலும் பேசுங்க. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், நெக்ஸ்ட் டே இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். பேசுறதுக்கு யாருமே இல்லைனாலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசுங்க. பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் 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 ஃப்ரம் டே 1. கண்டிப்பா செய்யுங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளூயன்சி வரும். ஆனா அது எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு தெரியலையா, என்னென்ன கான்செப்ட்ஸை நீங்க புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்றதுன்னு தெரியலையா, அதுக்கு எங்களுடைய பக்கா இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பக்கா இங்கிலீஷ் கோர்ஸ்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் முக்கியம், எப்படி பேசணும், என்னென்ன ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயங்களும் சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி எளிமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்போம். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ற கான்செப்ட்ஸை ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய இங்கிலீஷ் பக்கா லெவலுக்கு போகும்.